வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம் ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். கும்பராசி நேயர்களே, இந்த மாதத்தினுடைய பலன் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படின்ற வார்த்தையில் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏற்கனவே 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், இப்போ வக்ரகதியாக இருக்கிறாரே. அப்போ குடும்பாதிபதி லாபாதிபதி குரு பகவான் தானே. கண்டிப்பாக கட்டிடத்துறை தாழ்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் மிகப்பெரிய ஒரு அலாவிதிய வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக கட்டி முடித்து வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள், வீடுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது விற்பனை ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஆமாம், இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த வாகனம் வண்டி வாங்குவது தொடர்பான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஏக விற்பனை அப்படின்ற ஒரு இந்த மாதத்தில் கட்டாயம் சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். சகோதர உறவுகளால் உங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள், சிறு சிறு செலவுகள் நடக்கும் அப்படின்றதையும் இந்த மாதத்தில் தெளிவுபடுத்தலாம். பட் சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க, இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ரிக்ஷா ஓட்டுநர்கள், இந்த சிறு கைவண்டி வச்சுருக்கவங்க, இந்த நடைபாதை வியாபாரிகள் அப்படின்ற சொல்லும்போது இந்த மாதத்தினுடைய வியாபாரம் உங்களுக்கு சரிவிகிதமாகத்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட் இந்த மாதத்தினுடைய வெற்றி வாய்ப்புகள் திருமணம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நற்பலன்கள் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லப்படுது. பட் இந்த மாதத்தினுடைய காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி மைனஸ் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம் இருக்குது. ஒரு பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள், அவங்களுக்குள்ள ஒரு விவாத போக்கு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கணவன் மனைவி 2 பேரும் சமாதானமாக இருக்கணும். முதல்ல சிறு சிறு விட்டு கொடுத்தல்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் நல்லபடியாக செல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னா, ஈகோ பார்க்கக்கூடாது. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்ற போக்கே முதல்ல கைவிட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருந்து உங்கள் குடும்பத்தை முதல்ல பாதுகாப்பு பண்ணுறதுக்குண்டான தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சண்டை சலச்சரவுகள் வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். வாடிக்கையாளர்கள்கிட்ட அன்பும் பண்புமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன, ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுறவனால நமக்கு ஒரு மைனஸ் நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது. எதிர்பாலினத்தவர் நம்மை ஏமாற்றம் அடைவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் தொழில் சார்ந்த விஷயங்களில்
வியாபார ரீதியாக பயணம் செய்ய வேண்டி வரும் இந்த மாதத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. மந்த்லி சேலரி பர்சன்ஸ் ரொம்ப நாளாக நம்ம ரொம்ப இதே சம்பளம் தான் இருக்குது, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுடைய மேல் அதிகாரி கூட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். பட் விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க இந்த மாதத்தில் பணப்பயிர்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். இந்த கமிஷன் மண்டி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த மார்க்கெட்லாம் மொத்த வியாபாரத்தை எடுத்து சிறு வியாபாரிகள் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட்டு வெற்றி மேல் வெற்றி குவிக்கணும் அப்படின்னா இந்த கும்பராசி நாயர்கள் இந்த மாதத்தில் பெரிய நாயகி அம்மனுடைய வழிபாடு, ஆமாம் பெரியாய் அம்மன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த உக்கிரமான தெய்வம் இந்த பெரியாய் அம்மன், அம்மனுக்கெல்லாம் அம்மன் சொல்லக்கூடிய இந்த பெரிய நாயகி பெரியாய் அம்மனை வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. பிள்ளைகளால் சிறு சிறு செலவுகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உங்களுடைய புதன் காரகத்துவ அதிபதியே அஷ்டமஸ்தானத்தில், அப்புறம் யோகஸ்தானத்தில், அப்புறம் 10ஆம் இடத்துல பயணிக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு தொழில் சார்ந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். பட் வாடகை வருமானம் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக வாடகையே வரமாட்டாங்க, என் இடத்துக்கு ஆளே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் இடம் இப்போ வாடகை வருமானம் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடுத்துக்கலாம். பட் தொழிலில் சில சில நெருடல்கள் இருக்கத்தான் செய்யுது. இடம் மாற்றலாமா, இடம் மாற்றி எனக்கு இன்னும் சரியாக செட் ஆகலையே அப்படின்ற மாதிரிலாம் சில கும்பராசினியர்கள் சொல்லி தான் இருக்கிறீங்க. பட் இந்த மாதத்தில் அது எல்லாமே இருக்காமல் ஒரு பாசிட்டிவான வைப் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும். பட் உத்தியோகத்தில் ஒரு சமநிலையில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் சமநிலையில் உங்கள் வியாபாரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதத்தினுடைய பலாபலன்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமாக தேவைப்படுது. தந்தையாரினுடைய உடல்நலமும் முக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அவங்களெல்லாம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை தாய் வழி உறவுகளில் சமாதானமாக போங்க, அந்த உறவுகள்லாம் ரொம்ப பகைச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதம். ஏன்னா கிட்ட போனால் முட்டை பகன்ற மாதிரி ரொம்ப அப்படியே அந்யோன்யமாக இல்லாமல் என்ன ஏது அப்படின்ற மாதிரி விஷயத்தில் இருங்க. ஒரு நண்பனால் ஒரு மிகப்பெரிய ஒரு அவதிகள் உண்டு அப்படின்ற மாதிரியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுடைய மன ஆரோக்கியம் திடமாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதத்தில் மீண்டும் வெற்றி மேல் வெற்றி அடையணும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட்டு ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.